welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம Musi Tipsல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து full body whitening கான சோப் தான் வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல ஆட் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட் எல்லாமே வந்து அவ்ளோ சூப்பரான இன்கிரிடியன்ட். நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணும். பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும், பிக்மெண்டேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும், உங்கள் ஹோல் பாடியும் நல்லா வந்து க்ளோயி ஆக்கும். இந்த சோப் தான் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ ஜூஸ், உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டொமேட்டோலையும் சரி பொட்டேட்டோலையும் சரி அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உருளைக்கிழங்கு தக்காளி நம்ம ஸ்கின்க்கு அவ்வளோ நல்லது. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ஸில் இருக்குது, நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எல்லா பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி மார்க்ஸ் எல்லாமே க்யூர் பண்ணும். தேர்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ரோஜா இதழ்களின் பவுடர் அதை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பன்னீர் ரோஸோட இதழ்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அதிமதுர பவுடர் ஆட் பண்ணுறேன், லிக்கரைஸ் பவுடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிக்க எல்லாமே நம்ம ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்கும், நல்லா கலர் கொடுக்குற இன்க்ரீடியண்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எதுவுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அதிமதுரம், இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 40-50 ருபீஸ்க்குள்ளே தான் அதெல்லாம் வரும். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இது மேரேஜ் உங்களுக்கு இன்னும் 1 மந்த் 2 மந்த்தாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சோப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இதில் கஸ்தூரி மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணணும், வேறு எந்த மஞ்சளும் ஆட் பண்ணாதீங்க. அதுதான் இன்னும் நல்லா அந்த சோப்புக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சோப் பேஸ் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கடையில் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் கிளிசரின் சோப் இருந்தால் எடுத்துக்கலாம், பியர்ஸு, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மல் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க அந்த சோப் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு சில்வர் பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கீழே தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுலில் வைங்க. அதுதான் டபுள் பாயிலிங் மெத்தட். சோப் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மோல்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த டீ கப் தான் எடுத்திருக்கேன், யூஸ் அண்ட் த்ரோ டீ கப் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கோகனட் ஆயில் ஊற்றி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சோப் வந்து ஒட்டாமல் வரும். நான் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். நான் 2 கப் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா சோப்பை நான் மெல்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணிடுங்க. உடனே நம்ம வந்து ரெடி பண்ணோம், இல்லைன்னா வந்து கெட்டியாயிரும்.
இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த மிக்சரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த சோப் பேஸ்க்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோப் கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் மோல்ட் எடுத்து அதில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் தான் போட்டிருக்கேன், ரோஜா இதழ்களை தான் போட்டிருக்கேன். 2 இதுலேயுமே நான் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் இது போடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வெட்டி வேர் தான் போடுறேன். என்கிட்ட வெட்டி வேர் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 இதுலேயும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோப்போட இதை போட்டுக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து நல்லா வந்து ஆயில் வந்து இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து சோப் ஒட்டாமல் வரும். இப்போ 2லேயுமே நான் வந்து ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இது கிடச்சிருக்கு. நான் வந்து 2ல் மட்டும்தான் ரோஸ் பெட்டல்ஸ், ஆனால் வந்து வெட்டி வேரோட வேர் போட்டிருக்கேன். ஒரு இதில் வந்து நார்மலாக தான் இது பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து ட்ரையாக விட்டுருங்க, ஓவர் நைட் விட்டுருங்க. நான் ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். லைட்டாக ப்ரஷ் பண்ணிங்கனாலே வந்துடும். ஏன்னா நம்ம இதில் வந்து கோகனட் ஆயிலில் தடவி இருக்கனால இது ஈஸியாக வந்துடும். உங்ககிட்ட கோகனட் ஆயில் பதிலாக நீங்கள் இதுக்கு வேஸ்லின் கூட தடவலாம் நம்ம மோல்டில். இப்போ லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்கனாலே வந்து சோப் அப்படியே வந்துடும். பாருங்கள், சோப் வந்து நல்லா ஒரு வந்துருச்சு. இந்த சோப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் பாடி நல்லாவே ஒயிட்னிங் பண்ணும். இது நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த சோப் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அது போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு என்னென்ன நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுமோ அதை போட்டு கூட நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இவ்வளோவும் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்ககிட்ட இதில் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பொட்டேட்டோ, டொமேட்டோலாம் கிடைக்கும். தக்காளி, உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு பீல் பவுடர் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, அதிமதுரம் பவுடர். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்க்கு சூப்பர்வான ஒயிட்னிங் ஏஜென்ட். அது நல்லா நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக வைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த சோப்பை வந்து ஹோல் பாடிக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் பாடி ஃபுல்லாக நல்லா ஒரு க்ளோயிங்னஸ் கிடைக்கும். இந்த சோப்பை பார்த்திங்கன்னா வந்து பாய்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டர்மரிக் தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போடலாம். மஞ்சளை மட்டும் தவிர்த்துக்கோங்க, அதை மட்டும் தவிர்த்துட்டு மற்றபடி நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணுங்கள். இது 2 பேருமே பண்ணலாம், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். 2 பேர்த்துக்குமே சேம் ரிசல்ட் கிடைக்கும், நல்லா நம்ம ஸ்கின் க்ளோயி ஆகும். இந்த சோப்பை பார்த்திங்கன்னா நான் என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லாவே நுர வரும். இந்த சோப் பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நான் வந்து கெமிக்கல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த சோப் பேஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் எந்த ஒரு இதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க, நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துறோமோ அதுதான். ஸோ இதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிளிசரின் சோப், பியர்ஸ் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சோப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே நுர வரும். இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நல்லாவே வந்து டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே எடுத்துரும். இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சோப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.